தேவை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருவார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் பேசுகிற அடியனை உங்களுடைய கருத்திலே தருகிறேன். ஆண்டவரே, கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல இருதயத்தை தருவீராக. உங்களுடைய வார்த்தை வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்விலே நாங்கள் அபியாசிக்கும்படியாய் கிருபைதார். திருச்சபையானது எண்ணத்திலும் செயலிலும் ஒழுக்கத்திலும் எல்லாவற்றிலும் வளர்ந்து பெருகும்படியாக நீர் விரும்புகிறீர். அதற்கேற்றபடியாக செய்திகளை கொடுத்து வருகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய திருவார்த்தை தியானிக்கும்படியாக இந்த நேரத்தில் எங்கள் இருதயங்கள் உமக்கு நேராக திரும்புவதாக. வசனத்தை பொறுக்கி போட நினைக்க எல்லா விதமான இருளின் அதிகாரங்கள் இந்த பகுதியை விட்டு அகன்று போவதாக. எங்கள் திருச்சபைக்குள்ளே உம்முடைய அதிசயமான வல்லமை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசகர் அல்லவா, உம்முடைய ஆலோசனை தந்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபை வளரட்டும், அது எல்லா விதத்திலும் வளரும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உம்முடைய திருக்கரத்தில் எங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமீது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த ஓய்வு நாளிலே உண்டாவதாக. இந்த நாள் மிகவும் விசேஷமான நாள், உயிர்த்தெழுதலின் அடுத்த வாரம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 40 நாட்கள் சுற்றி நடந்த போது செய்யப்பட்ட ஒரு நினைவு நாள் இதிலே நாம் இன்றைக்கு வாசித்த யோவான் 20ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பாக இயேசு ஒரு இடத்திலே வருகிறார். எங்கே? பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு உயிர்த்தெழுந்த அன்று சாயங்காலத்திலே சீடர்கள் கூடியிருந்த இடத்திலே பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளே போனார். அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த சமாதானத்தின் நிறைவு ஒரு மனிதனாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் என்ன? அங்கே இருக்க வேண்டிய சீடர்கள் ஒருவரான தோமா அந்த நேரத்தில் அங்கே இல்லை. வசனம் சொல்லுகிறது எல்லாரும் இருக்கிறார்கள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே, தோமா அங்கே காணப்படவில்லை. யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தோமா என்பவன் அவருடைய கூட இருக்கவில்லை. இப்பொழுது மிக கவனமாக கவனிக்க வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து வரும்போது தோமா முதலாவது அங்கே வெளிப்படவில்லை. அப்படியானால் ரொம்ப கவனமா பார்த்த தெரியும், எங்கே இயேசுவை பிடித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே இவன் எங்கேயோ மறைந்து போனதை நாம் முதல்ல கவனிக்கணும். ஏன்னா இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் நம்மை கொண்டு போடுவார்கள் என்று யூதர்களுக்கு பயந்து சீடர்கள் இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் கூடுகிற இடங்கள் எல்லாம் அறையை பூட்டி விட்டு உட்கார்ந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் 8வது நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு தரிசனமாகும்படியாக வருகிறார். ஏன் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, ஆண்டவர் அநேக அற்புதங்களை இந்த நாட்களில் 40 நாட்களில் செய்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக 40 நாட்கள் தாம் உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய சீடர்களுக்கு காண்பித்தார். 500 பேருக்கும் அதிகமானவருக்கு காண்பித்தார். கேபாவுக்கு தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவரை சொல்லுகிறார்? வசனம் சொல்லுகிறது, அவர் தாம் உயிரோடு இருக்கிறவராக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களோடு இடைபடுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு அப்படியே உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்துக்கு போயிருப்பார் என்று சொன்ன அநேக காரியங்களுக்கு வெளிச்சம் கிடைப்பதில்லை. தோமா இந்திய தேசத்துக்கு வந்து சுவிசேஷம் அறிவித்தான் என்பதற்கு ஆதாரமாக கேரளாவில் 7 இடங்களிலும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோட்டில் அரைப்பள்ளியும் ஆதாரமாக காணப்படுகிறது. தோமாவால் உருவாக்கப்பட்ட ஆலயங்கள் நம்முடைய தேசத்திலே பறந்து விரிந்து கிடக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை தன்னுடைய தெளிவான திருஷ்டாந்தங்கள், மாற்றமில்லாத பிழையில்லாத ஆதாரங்கள் மூலமாக
அதற்கு மிக முக்கியமான ஆதாரமாக காணப்படுவது நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகள். தோமா இந்த இடத்திலே வந்து பாடுபட்டு மரித்தார் என்பது அதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. தெளிவான கிறிஸ்தாந்தம் நாம் அநேகர் இந்த நாட்களிலே ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார் என்று சொன்ன இந்த தோமாவுடைய வாழ்வை நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் முதலாவது சொல்லுகிறது, அவன் எல்லாரும் இருக்கும் போது ஆண்டவரோடு இருக்கவில்லை. அந்த சீடரோடு கூட இல்லாதபடி பயத்தினால ஒளிந்து போனானா என்று தெரியவில்லை, இல்ல அவனுடைய வாழ்வுக்காக வெளியே போனானா என்று தெரியவில்லை. எப்படியோ குழம்பி போய் தோமா கூட்டத்தை விட்டே ஓடி போனவனாக மாறி போனான். அநேக நேரங்களிலே பிரச்சனைகள் வரும்போது இதுதான் நடக்கிறது. ஒரு குழுவாக இருக்கிறவர்கள் ஒரு சின்ன பிரச்சனையை கண்டவுடனே ஓடி போகிறார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே வர வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த 11 சீடர்களையும் கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய நிறைவான பணி உண்டு. எனவே முதலாவது யாரிடத்திலே போக வேண்டியது இருக்கிறது? சீடர்களை போட்டு சிறப்படுத்தினார். இரண்டாவதாக தோமாவுக்கு நேராக ஆண்டவர் வருகிறார். தோமாவுடைய கான்வர்சேஷனுக்கு பக்கத்தில் சீடர்களும் இருக்கிறார்கள். முதலாவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே தோமாவுடைய இன்னொரு குணாதிசயம் சொல்லப்படும். வாசிக்கலாம். யோவான் 20:25. அந்த சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடு சொன்னபோது அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன். 2 விதமான கூட்டம் அங்கே உட்கார்ந்து இருக்கிறது. இயேசு இங்கே உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் சீடர்கள் இருக்கிறார்கள், இந்த தோமாவும் இருக்கிறான். இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு உயிரோடு இருந்தார், அதை நாங்கள் கண்டோம். யார்? 11 பேர், 10 பேரு இங்க எப்படி இருக்கிறாங்க? ஆதரவா நிற்கிறாங்க. இயேசுவை கண்டோம். இந்த மகதலேனா மரியாள் சலோமே என்பப்பட்டவர்கள் ஆதாரமாக காணப்படுகிறார். ஆனாலும் இந்த தோமாவுக்கு இன்னும் சந்தேகம் தீரவில்லை. அவன் சொல்லுகிறான், என் கையின் விரலை எடுத்து ஆண்டவருடைய அவருடைய கையில் இருக்கிற காயத்தை நான் பார்க்க வேண்டும். என் கைகளை அவருடைய விழாவிலே போட்டு அவருடைய விழாவிலே காயம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்படியானால் மிக கவனமாக நீங்க பார்க்கணும். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது எல்லாரும் ஓடி போனார்கள். ஆனால் இந்த தோமா தூரத்தில் இயேசு மரிக்கிறவரை பார்த்து கொண்டிருக்கணும். அப்படிதானே? உண்டா இல்லையா? கடைசி வரை இயேசு அவருடைய விழாவிலே போற்றவன் ஈட்டியை எடுத்து எய்கிறவர் அந்த விழாவுக்குள்ளே குத்துகிற வரையிலும் இவன் பார்த்து கொண்டிருந்திருக்கணும். தோமா அப்படிதானே இல்லையா? கண்டிப்பா தூரத்தில் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு சந்தேகம், கையில அரைஞ்சிட்டாங்க, காலில் அரைஞ்சிட்டாங்க. ஆனா சாகும்போது அவனுடைய விழாவிலே குத்தினார்களே, அந்த காயத்தை நான் பார்க்கணும். வேற எந்த சீடர்களுக்கும் அந்த எண்ணமே வரவில்லை. ஏன்னா எத்தனை பேர் அதை பார்த்தார்கள் தெரியவில்லை. ஆனா மிகவும் சீமோன் பேதுரு யோவான் கூட இருந்ததாக நாம் பார்க்கிறோம். யோவான் கூட இருந்தபடினாலே தான் அந்த சீடனை பார்த்து இயேசு சொல்கிறார், இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். அந்த ஸ்திரீயை பார்த்து, மரியாளை பார்த்து, இது உன் மகன் என்று சொல்லுகிறார். ஆனால் தோமா கண்டிப்பாக தூரத்திலிருந்து பார்த்தபடியினாலே அவனுக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. எப்படிப்பட்ட தோமா தெரியுமா? கண்டால் நம்புறவன் இல்லை, தடவி பார்த்து விசுவாசிக்கிறவனான தோமா. முதலாவதாக கூட்டத்திலிருந்து ஓடி போன தோமா, அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். இரண்டாவதாக எல்லாரும் சொன்னவரும் நம்பாத தோமா அவன் கையை கொண்டு போய் ஆண்டவரிடத்துல போகிறான். பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முதல்ல மரியாளை பார்த்து சொன்ன, நீ என்ன தொடாத, நான் என் பிதாவினிடத்துல போகவில்லை. மரியாள் உயிர் தழுந்தவுடனே இயேசு இடத்திலே போய் இயேசுவை தொட போகும்போது சொல்ல, தொடாத, நான் என் பிதாவினிடத்திலே போகவில்லை. இப்பொழுது சீடன் கேட்கிறான், நான் உம்மை தொட்டு பார்க்க வேண்டும், உம்முடைய பிதாவின் கையை போட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவர் அதற்கு அப்படியே செவியோடு இருக்கிறார். யாருக்கு? நீ மற்ற சீடர் சொல்ல நம்ப முடியவில்லை என்று கேட்கவில்லை. அவர் அப்படியே தன்னுடைய விழாவை திறந்து அவனுக்கு காட்டி கொடுக்கிறார். தன் கையை போட்டு ஆண்டோடைய விழாவிலே கையை போட்டு பார்க்கிறார். இப்பொழுது ஒன்றுமே செய்ய தெரியவில்லை. எல்லா விதமான வார்த்தை
இப்பொழுது இயேசு தன்னுடைய விலாவை திறந்து அவனுக்கு காட்டின போது அவன் கைகளை வைத்து அந்த தழும்பிலே கை வைத்து பார்த்து விட்டு, என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூப்பிடுகிறான். திரளான அதிசயங்களை கண்டும் ஏராளமான நன்மைகளை பெற்றும் எல்லாம் கண்ணுக்கு தெரிந்த பின்பாகும் இன்றைக்கு திருச்சபையானது ஆண்டவரை விசுவாசிக்காதபடி இஷ்டம் போல போகிறது. வசனம் சொல்லுகிறது, அவரவர் வழிகளிலே நடக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை விட்டு தூரம் போய் நின்று கொண்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் கேலிக்குறியாக்கக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை 2000 வருடங்களுக்கு மேலாக இந்த தோமாவின் மூலமாக இந்திய தேசத்திலே சுவிசேஷம் விதைக்கப்பட்டது. ஆனால் இன்னும் இயேசுவை கேள்வி கேட்டு இன்றைக்கும் ஜனங்கள் மனம் திரும்ப அவசியம் இல்லாமல் கிடக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா அக்கிரமங்களுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாத ஜனங்கள் தேசத்திலே பறந்து விரிகிறபடினாலே நீதிமான்கள் எல்லாம் இன்றைக்கு கதறிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீ சந்திப்பீர், எங்கள் தேசத்தை எப்பொழுது மனம் திரும்ப பண்ணுவீர் என்று சொல்லி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு ஏன் தன்னுடைய விழாவை திறந்து அவனுக்கு காட்டிக் கொடுக்கிறார்? காட்டிக் கொடுத்து விட்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தேவனே என்று சொன்னவுடனே சொல்லுகிறான், பயப்படாத. அவர் சொல்லுகிறார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் இந்த செய்தியை ரெடி பண்ணும் போது இரவு முழுவதும் கேட்ட, ஆண்டவரே, எத்தனை வருடங்களாக உங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். தோமாவுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தினீர், சீடர்கள் கூப்பிட்ட போதெல்லாம் வெளிப்பட்டீர். அநேகர் சொல்லுகிறோம், இயேசுவை பார்த்தோம், அவருடைய சாயலை பார்த்தோம், நான் மட்டும் பார்க்க முடியாதா என்று கேட்டு இரவு நேரத்தில் ஆண்டவர்கள் வார்த்தை சொன்னது, கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். விசுவாசம் என்று சொல்வது என்ன? விசுவாசம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இயேசு இந்த உலகத்திலே வந்தார், அதிசயங்களை செய்தார், அநேக பிணியாளர்களை விடுதலையாக்கினார், இந்த உலகத்திலே ஜெயமெடுத்தவராய் சிலுவையில் போய் பிசாசின் கிரைகளை அதம் பண்ணினார் என்று நம்புவது காணாமல் காண்கிற விசுவாசம். அதை போல ஆபிரகாமுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுடன் நகரத்திற்கு காத்திருந்தான். எத்தனை தலைமுறையாக காத்திருந்தான். நாம் போன பிறகுதான் அந்த ஆபிரகாம் அவன் நம்பின அந்த தேசத்தை பார்க்க போகிறான். வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான மாளிகை, அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு மாளிகை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மாளிகை ஆபிரகாம் அன்றைக்கு பார்த்தான். எப்படி பார்த்தான்? அந்த அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் தனக்காக காத்து இருக்கிறபடியினாலே, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடியினாலே இந்த உலகத்திலே தன்னை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தான் என்று சொல்லி ஆபிரகாமுடைய விசுவாசம் எழுதப்படுகிறது. இயேசு சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதம் பரத்தை கண்டுபிடிக்கும்படியாக, மற்றவர்களை காட்டிலும் மிக எளிதாக கண்டுபிடிக்கும்படியான வாய்ப்பை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கண்டு விசுவாசித்தவர்கள் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள். ஆனால் காணாமல் விசுவாசிக்கிற நாம் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்து இந்த இடத்திலே சுற்றி நடந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். அவர்களை காட்டிலும் நாம் 100 மடங்கு மேன்மையானவர்கள். எதற்காக? நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்ட நாம் விசுவாசித்து நடக்கிறோம். இயேசுவை பார்க்கவில்லை, ஆனால் இயேசு செய்தார் என்பதை நம்புகிறோம். உலக மனிதர்கள் செய்தார்கள் என்பதை வரலாறுகள் விஞ்ஞானிகள் எழுதுகிறார்கள், ஆனால் அவர்களையும் அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் மற்றவர்களுக்கும் இயேசுவுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்றவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். இயேசு மாத்திரம்தான் மரித்து உயிரோடு எழுந்தார். அதை தோமாவுக்கு காண்பித்து கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தை அவன் கையை வைக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது ஆண்டவர் அந்த வசனம் சொல்லுகிற ஆண்டவர் கூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்தார். கூட்டப்பட்ட அறைக்குள்ளே முதலாவது சீடர்களுக்கு கொடுத்த அதே காட்சியை தோமாவுக்கு கொடுக்கிறார். கடைசி வசனம் வாசிங்க, 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.
இயேசு தேவனுடைய குமாரனாகிய விசுவாசிக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இது எழுதப்பட்டிருக்கு. அப்படிதானே? மிக முக்கியமா நம்ம கவனிக்கணும். தோமாவுக்கு ஏன் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார்? இதுதான் சீக்ரெட். எல்லா விதமான காரியத்துக்கு ஒரு செயலுக்கு ஆரம்பம் உண்டு, அது செய்யக்கூடிய காலம் உண்டு, அதற்கு ஒரு முடிவு உண்டு. இங்க வேதத்துல மிக தெளிவா அதை எழுதி முடித்தவர் ஆண்டவர் வார்த்தை மிக தெளிவாக சொல்லி என்னத்தை திரும்ப வாசிங்க. இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படிக்கும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய காரியம், இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும், இன்னொன்று நித்திய ஜீவனை விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஏன் உயிர்த்தெழுந்து வெளியே வந்த பின்பாக எப்பொழுது பார்த்தாலும் பாவ மன்னிப்பை பற்றி பேசினார், பரலோக ராஜ்யத்து கடத்தைகளை பேசினார் என்று சொல்லி லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அதைத்தான் அந்த வார கூட்டங்களிலே ஒழுங்காக தியானித்து வருகிறோம். ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், அவன் மனம் திரும்ப வேண்டும். எதற்காக? நித்திய ராஜ்யத்து கடத்தவைகளை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழும்போது எல்லா காரியமும் நாம் செய்யும்படியாக நமக்கு எல்லா உரிமைகளும் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, எதை செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கைதிக்கு கொடுக்கக்கூடிய உடை வேறு, ஒரு மருத்துவ பணியாளருக்கு கொடுக்கப்படக்கூடிய உடை வேறு, ஒரு காவல் பணியாளருக்கு கொடுக்கக்கூடிய உடை வேறு. ஒரு காவல் பணியாளருடைய துணியை எடுத்து மருத்துவ பணியாளருக்கு கொடுத்தால் என்ன நடக்கும்? அங்கே கேவலமான காரியங்கள் நடக்கும். யாராவது ரெகனைஸ் பண்ணுவாங்களா? நேற்றைக்கு வர போலீஸுடைய ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு இன்றைக்கு நான் ஸ்டெதஸ்கோப்பை எடுத்து மாட்டிக்கொண்டு டாக்டருடைய வஸ்திரத்தை உடுத்து கொண்டு போனா நம்ம யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டோட வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த 40 நாட்கள் தேசத்திலே அவர் சுற்றித் திரிந்தார். இதற்காக தான் உயிரோடு இருக்கிறவராக இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படியாக தன்னை வெளிப்படுத்தினார். எதற்காக? நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், நித்திய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாற வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக சொன்னார்? உலகத்திலே வாழுகிற நாட்களே அவருக்கு தெரிந்தது, இந்த ஜனங்கள் இந்த வழியா வராம வேற வழியை போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை ஆண்டவர் அறிந்தார். தான் முதலாவது சீடரிடத்தில் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவிடத்தில் என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த தேசத்திலே சுற்றி திரிந்தார். வாழ்களே, சந்தேகத்தோடு எல்லாரும் இருக்கும்போது கூட இல்லாத தோமாவுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவனை திடப்படுத்தி அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து இந்த எல்லா விதமான காரியங்களை கண்டாதான் நம்புவோம் என்று சொல்லக்கூடிய தேசத்துக்கு ஆண்டவர் அனுப்பிவிட்டார். மிக கவனமா பார்க்கணும். இந்திய தேசத்தை போல பார்த்து தடவி விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இல்லவே இல்லை. உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, ஒரு காரியத்தை சொன்னால் உடனே நம்பி விடுவார்கள். எதை நம்புவார்கள்? உண்மையை தேடி நம்புவார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் மாத்திரம் எவ்வளவு பொய்ய சொன்னாலும் அதை நம்பி விடுவார்கள். உண்மையை தூக்கி குப்பையில போடக்கூடிய தேசத்துக்கு தான் யார் வந்தார்? தோமா வந்தான். ரொம்ப கவனமா பார்க்கணும். ஆண்டவர் ஏன் தோமாவை இங்கே அனுப்புறான்னு சொன்னான்? அவன் அதே கேரக்டர் உள்ளவன், அதே போல கேரக்டர் நம்மகிட்ட இருக்கு. அப்படிதானே? எல்லா நன்மையும் தரும்போது ஆண்டவரோட சேர்ந்து கொள்ளுகிறோம். எப்ப கொஞ்சம் குறை வருதோ எல்லாத்தையும் விட்டுட்டு தாளம் விடகட மேளம் இவிடகடன்னு சொல்லி நம்ம மலையாளத்துல ஒரு பழமொழி சொல்லுவார். அதை போல நம்முடைய வாழ்வெல்லாம் அப்படி தாளம் அங்கு கடை, மேளம் இங்கு கடை, நான் பாறேன் இதை போல பரதேசம் என்று சொல்லி ஓடக்கூடிய ஜனங்கள் தான்
நம்முடைய இந்திய தேசத்திலே அதிகமாக காணப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், பெற்ற நன்மைகள் ஏராளம் உண்டு, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரோட இசையணும். ஓடி போவதற்காக ஆண்டவர் காரியத்தை எழுதி வைக்கவில்லை. எல்லாரும் இருக்க கூட்டத்தில் இருக்க முடியவில்லை. பயம் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், எதிர்கால நம்பிக்கையை பற்றிய வேதனை ஒரு பக்கம் இருந்தபடியினாலே ஓடி போன தோமா திரும்ப வர வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது. வந்து சீடர் கூட்டத்திலே சேரும் போது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறதையும் பார்க்க முடியும். ஒருவேளை இவன் தனியா இருந்தான், இவன் தோமாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இந்த சீடர்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஏன்னு சொன்ன நீங்க பாத்தீங்கன்னா தோமாவுக்கு இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு வந்த போது அவன் அதை மறுத்து விட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. எல்லா சீடர்களும் உட்கார்ந்து சீட்டு குலுக்கி போட்டார்கள். யார் யாரெல்லாம் எந்தெந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி சீட்டு குலுக்கி போடும் போது இந்த தோமாவுக்கு இந்தியா விழுந்திருக்கிறது. அவன் இந்த தேசத்துக்கு பழைய காரியத்தை எல்லாம் நினைச்சிருப்பான் போல, கண்டிருப்பானா என்று தெரியவில்லை. இருளின் தேசம், கீழ்ப்படியாமை தேசம், சந்தேகம் நிறைந்த தேசம், விக்கிரகாராதனை நிறைந்த தேசம், இந்த தேசத்துக்குள்ள நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவன் இரவிலே அங்கே படுத்திருக்கும் போது ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார், நீ இந்தியாவுக்கு போக வேண்டும். அவன் சொன்னா போகவே முடியாது. மறுநாள் நடந்த காரியம் என்னன்னா, இங்கிருந்து போன குண்டபோரஸ் மன்னனுடைய அந்த அறிவிப்பு அங்கே பறையறையப்படுகிறது. இங்கே ராஜாவுக்கு அரண்மனை கட்டும்படியாக, மாளிகை கட்டும்படியாக ஒரு ஆசாரி வேண்டும் என்று சொல்லி தண்டோரா போடப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இது உனக்கு வாய்ப்பாக இருக்கிறது, நீ போகத்தான் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். இப்பொழுது போய் அவர்கள் பேசும்போது சரியாக தோமா இந்த கையிலே மாட்டிக்கொள்ள, சாதாரண தூரம் இல்லை, எவ்வளவு தூரம் இருக்கு, கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் மேல கடந்து வர வேண்டும். பைசா எங்கிருந்து கிடைக்கும்? வராது. அங்க இருந்து கலெக்ஷன் பண்ண முடியாது நம்ம நாட்களை போல. இன்னைக்கு நம்ம கேட்டாச்சுன்னா ஒரு தேவைன்னா உடனே கலெக்ஷன் நம்ம கிடைக்குது. அந்த காலத்துல யார் கலெக்ஷன் கொடுப்பா? யூதர்கள் எல்லாரும் இவளை கொண்டு போடணும்னு தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவன் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் இவர்களுக்கு பைத்தியமாக தோன்றிக் கொண்டிருக்கிற நேரத்துல தோமாவுக்கு இந்தியாவுக்கு பைசா கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? இங்க இருந்த ஆளை கொண்டு போய் இலவசமா அங்க இருந்து இங்க கொண்டு வர வச்சு இந்த தேசத்திலே அவர் அங்க என்னெல்லாம் கண்டாரோ, இயேசுடத்துல கண்டாரோ எல்லாவற்றையும் இந்த தேசத்திலே கொடுத்து விட்டு இந்த பரங்கி மலையில கிபி 72 தன்னுடைய உயிரை நீத்ததாக வேதம் சொல்லுகிறது. அதுல ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. 2 பூஜாரிகள் இருந்திருக்கிறார்கள். பூஜாரிகளுக்கு எதிர்த்து பேசின உடனே அவர்கள் இந்த காளியை வணங்கும்படியாக கேட்டார்கள். அவர் சொன்னாராம், ஒரு நேர சாப்பாட்டுக்காக நான் இதுவரையிலும் விட்டு வந்து ஏற்றுக்கொண்டு வந்த நம்பிக்கையை விடமாட்டேன் என்று சொன்ன உடனே அவருக்கு எதிராக எழும்பினவனே சொன்னாராம், இன்றைக்கு நீ எனக்கு எதிராக எழும்பி இருக்கிறது உண்மையானால் இந்த காளி கோயில் தீபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உடனே கேட்ட உடனே காளி கோயில் தீபிடித்து அந்த பூசாரி உடனே பைத்தியக்காரனாய் மாறி போனான். இன்னொரு பூசாரி இவனை பார்த்து ஈட்டியை எடுத்து குத்தி விட்டான். குத்தி விட்டு அவனை மனஸ்தாபப்பட்டு இவனை மருத்துவமனைக்கு எடுத்து மருத்துவம் பண்ணுவதற்காக கூப்பிட்ட போது சொன்னானா, இல்லை, ஆண்டவர் எனக்கு நிறைவான வாழ்வை தந்து விட்டார். எனவே இனிமேல் நான் மருத்துவத்துக்கு போய் உயிர் பிழைப்பதற்காக நான் வரவில்லை. 20 ஆண்டுகள் இந்த தேசத்திலே ஊழியம் செய்து விட்டேன், என்னால் முடிந்த அளவு வைத்து விட்டேன், இனி போதும் என்று சொல்லி அவன் யாருக்கு எதிராகவும் கிரியை செய்யாதபடி பரங்கி மலையிலே தன்னுடைய ஜீவனை மாய்த்துக் கொண்டதாக இந்த வரலாறு சொல்லுகிறது. அதற்கு அடையாளமாகத்தான் தோமையர் ஆலயம் அந்த இடங்களிலே காணப்படுகிறது. இந்த நாளிலும் நம்பிக்கையற்று கிடந்த, எல்லாரோடு நிற்க முடியாதபடி ஓடி போன தோமாவுக்கு வெளிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கூட்டத்தில் உட்கார முடியவில்லை, எல்லாரை கண்டு பயம், எல்லாரை கண்டு வெட்கம், எதை பார்த்தாலும் பயம் வருகிறது. வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி இருக்குமா என்று தெரியவில்லை. பயந்து போயிருந்த தோமாவுக்கு வெளிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஆலயத்திலே பிரசன்னராயிருக்கிறார். சந்தேகத்தோடு இருக்கிறவர்கள் வாழ்வு இனி எப்படி ஆகுமா, இது நடந்தால் தான் விசுவாசிக்க முடியும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனை, சகோதரியே, இந்த நாள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தி, நீ கண்டு விசுவாசிப்பதில்ல, காணாமல் விசுவாசிப்பாய் என்று சொன்னால் பாக்கியவாயாயிருப்பார். காணாமல் விசுவாசிக்கிற சாதாரண காரியம் இல்லை. நம்ம சிந்தனை முழுவதும் எப்பொழுதும் போராட்டம் இருக்கும். இந்த காரியம் நடக்குமா, நம்ம நடக்காதா என்று கேட்கும் போது நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யவும் முடியுமானா, எனக்கு இதை செய்ய முடியாதா? கண்ணியின் வயிற்றுல
இயேசுவை பிறக்க வைக்க உம்மால் முடியுமானால் என்னுடைய இந்த காரியத்தை செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தன் மகனை கொல்ல கொண்டு போகும்போது ஒரு ஆட்டை அந்த வனாந்தரத்திலே மோரியா மலையில வைக்க முடியும் என்று சொன்னான். எனக்கு இந்த காரியம் பெரிய விஷயமா, ஏன் நடக்காது என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்முடைய உள்ளங்களை ஆண்டோடு சந்து தைரியமாக ஊனணும். சோர்வுக்கு இடம் கொடுக்காதுங்க, சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காதுங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. நம்ம ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்ம வேறு பிடித்தவர் உண்மை உள்ளவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கண்ணு மன்னம் ஆண்டவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். இது மட்டும் நினைவில் வைக்கணும். நான் இப்ப இருக்கிற சூழ்நிலை, என்னுடைய சூழ்நிலை மாத்திரம் நான் பார்ப்பதில்லை, ஆண்டவர் எனக்காக செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கணும். இதுதான் விசுவாசம். எல்லாம் எதிரடியாத்தான் இருக்கும். அடிக்க ஓடி வருவான் கையெடுத்து விட்டு, திரும்பி பார்த்தா ஆண்டவர் செய்கிற அதிசயமாக இருக்கும். நான் அநேக நேரங்களில் என்னுடைய ஊழியத்திலும் சரி, நான் தனி மனித வாழ்விலும் பார்த்திருக்கிறேன். நாம எழும்பி இது நடக்காது என்று சொல்லி அவிசுவாசத்தோடு நம்முடைய இருதயங்களை உயர்த்தும் போது எப்பொழுது ஆண்டோடு வார்த்தை நமக்கு நேராக வந்து இதை செய்ய முடியும் என்று சொன்னா, இது உமக்கு எளிதான காரியம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எத்தனையோ அதிசயங்களை அவரே செய்திருக்கிறார். சில நேரங்கள்ல சொல்லி மனதுக்குள்ள வைத்திருக்கிற காரியத்தை ஆண்டவருடனே செய்கிறவராக இருக்கிறார். சிலவற்றை ஜெபம் பண்ணிவிட்டு போகும்போது ஆண்டவரே ஒரு வாரத்துல ஒரு நாள்ல சில நேரங்கள்ல காலையில முகத்துல ஆண்டவரிடத்துல சொல்ல, ஆண்டவரே காலையில என்ன பண்ணுவதுன்றே தெரியல, சாயங்காலம் வரும்போது ஜெயமாக வந்திருக்கிற நாட்கள். எதுக்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்ன, ஒன்றுமில்லாத நேரத்திலே எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஊழியத்துல வருவதற்கு முன்பாக அநேக காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடியினாலதான் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே பெரிய விஷயமா தெரியல. விசுவாசத்திலே வளர்ந்து வருகிறோம். என்னுடைய 38 வருட விசுவாச ஊழியம் என்பது சாதாரணமானதல்ல. கற்கள், முட்கள், வேதனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் மேல் நடந்து வந்த பாதை இது. இது சாதாரணமாக மலப்படுக்கையில நடந்து வந்த பாதை இல்லை. என் கால்கள் முழுவதும் ரத்தம், என் இதயம் முழுவதும் ரத்தம், என் சிந்தனை முழுவதுமே எல்லா விதமான போராட்டங்களை சுமந்து கொண்டுதான் இதுவரையிலும் ஆண்டவர் நடத்தி கொண்டார். என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தின் அழைப்பு, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்தார் 17 வயதுல, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் இதுவரையிலும் அவரை கனம் பண்ணுகிறபடினாலே என்னை ஒரு இடத்திலும் கனவீனப்படுத்தவில்லை. குறைகள் அநேகம் வந்திருக்கலாம், ஆனால் ஒரு இடத்துல என்னை தலை தாழ்ந்து போக ஆண்டவர் விடவில்லை. எப்பொழுதெல்லாம் நான் தலை தாழ வேண்டிய சூழ்நிலை வருகிறதோ ஆண்டவருடைய சமூகத்திலே போய் விழுந்து கிடப்பேன். ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு தப்பிப்பதற்கான வழி மனிதன் அல்ல, பெருமை மற்ற உதவிகள் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தை தவிர எதுவுமே எனக்கு விடுதலை தரும் என்று நான் ஒரு நாளும் யோசித்ததில்லை. மிக நெருக்கமான நேரத்திலே திருச்சபையிலே போய் முழங்காற்படியிட்டு கிடப்பேன். ஆண்டவரே, எனக்கு தெரியாது, நீர்தான் செய்ய வேண்டும். ஆண்டவர் செய்கிற அதிசயமான காரியங்களை கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்விலும் ஒரு சந்தேகமும் வராதுங்க. உங்களை ஆண்டவர் திருச்சபை கொண்டு வந்தார் என்று சொன்னார், நோக்கமில்லாமல் கொண்டு வரவில்லை. நீங்கள் காணாமல் விசுவாசிக்கிற ஜனங்கள், கண்டு விசுவாசிக்கிறவர்கள், தடவை விசுவாசிக்கிற கூட்டம் அல்ல. நாம் ஆண்டவரை பார்த்து ஓடுகிற கூட்டம். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் உண்டு, ஒன்று இஸ்மவேல், ஒன்று ஈசாக்கு. ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அவன் கடற்கரை மணலை போல பறந்து விரிவான். ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்படும். வித்தியாசம் தெரியுதா? வானத்தை பார்க்கறது ஒருத்தனை கொடுத்தார், பூமியை ஒருத்தனை பார்க்க கொடுத்தார். இந்த பூமியில அவங்க உட்கார்ந்தாலும் இருந்த இடத்த இடம் வாங்கிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, ரொம்ப சிரமப்பட வேண்டியது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை இதுவல்ல. மண்ணோடு நம்முடைய வாழ்வே இல்லை, மின்தான் நம்முடைய வாழ்கின்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளுடைய காரியங்களை செய்வோம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை மேன்மைப்படுத்தி நடத்துவாராக. சந்தேகத்தோடு வாழ்வை கடத்தி போவது அது மிகப்பெரிய நோய்களை சரீரத்திலே உருவாக்கும். வேதனைகளோடு போவது நம்முடைய அவிசுவாசம் என்று சொல்வது வெறும் அவிசுவாசம் இல்லை. இந்த அவிசுவாசத்துக்கு பின்பாக நோய்கள் உண்டு. எல்லா விதமான கேரக்டர்களுக்கு பின்பாக நோய்கள் உண்டு. அதை நாம் சுமக்க கூடாது. இந்த விடுதலையாகும்படியாகத்தான் ஆண்டவர் திருச்சபையிலே வந்து திருவார்த்தையை கொடுக்கிறார். அது உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. எனவே இந்த 8வது நாள், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் 8வது நாள், ஆண்டவர் தோமாவை சந்தித்தது போல இன்றைக்கு உங்களையும் சந்தித்திருக்கிறார். இது நல்லா தெரியும். உங்கள் அவிசுவாசம், உங்கள் போராட்டம், உங்கள் வியாகுலம் அனைத்தும் என் ஆண்டவருக்கு தெரியும். அவர்
உங்கள் அருகில் வருகிறார். உங்கள் கண்ணீரை இவர் காண்கிறார். உங்களுடைய நெருக்கங்களை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை எல்லா வேதனைகளையும் அறிகிற ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து இந்த வாரம் ஜெயமாய் நடத்தும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. இந்த நாட்களில் வீடுகளுக்குள்ளே உட்காராதபடி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுத்த பாவ மன்னிப்பின் நிச்சயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலுக்கு நேராக கடந்து வரணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நிறைவாக பெற்று உலகத்திலே நாம் முதலாவது சிறப்பட்டு நம்முடைய மற்ற ஜனங்களை நம்முடைய சகோதரரை தரப்படுத்தும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்க. எனவே கர்த்தர் தருகிற நாட்களை வீணடிக்காதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வாருங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு நடத்துவாராக. நான் தோமாதானா, நான் தோமாவை போல் இருக்கிறேனா என்பதை கேட்டு பாருங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல என்னால் உட்கார முடியவில்லை, எல்லாரும் நம்புற காரியங்களை என்னால நம்ப முடியவில்லை என்று சொல்லியிருந்தான். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அவர் அந்த இறங்கி வந்து உங்களை ஆற்றுகிறவராய் இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற உணர்வோடு நம்முடைய பணிகளை செய்வோம். தொடர்ந்து கடவுள் நம்மோடு நடத்துவாராக. நம்மிடத்திலிருந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தோடு